வணக்கம். ரொட்டேஷன் ஜாப் எப்படி கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் ஜாப் வந்து எது எதெல்லாம் கிடைக்கும்ன்றது நெறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாம இருக்கு. நெறைய பிகினர்ஸ் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பர்ட்டிகுலரா வந்து இந்த செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆஃப்ஷோர் அண்ட் ஆன்ஷோர் ரொட்டேஷன் ஜாப் 2 இடத்துலயுமே கிடைக்கும். ஆஃப்ஷோர்லயும் கிடைக்கும், ஆன்ஷோர்லயும் கிடைக்கும். சரியா? ஆஃப்ஷோர்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆன்ஷோர்லயும் கிடைக்கும். எங்கெல்லாம் கிடைக்கும்? அதுதான் நம்ம கேள்வியே. கரெக்ட்டு? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமா தான் இருக்கும். இன் டீட்டெயிலாவே இருக்கும். ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நமக்கு வந்து 3 செக்மென்ட்ஸ் இருக்கு. மெயினான செக்மென்ட்ஸ். அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம். ஓகே. இந்த டாபிக் வந்து நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். பார்ட் 2ல. இந்த சீரிஸோட பார்ட் 2ல பார்த்திருந்தோம். ஸோ இதோட கன்டினியூயேஷன் இந்த சீரிஸ்ல இது வந்து 3வது வீடியோ பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த 3த்துலயுமே வந்து காமனான ஒரு செக்மென்ட்ஸ் இருக்கு. என்ன மாரி ஒரு வொர்க் நேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில்லிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து நம்ம வந்து நெறைய டைப் ஆஃப் ட்ரில்லிங் இருக்கு. எஸ்பெஷலி அ பழைய கன்வென்ஷன் மாடல்ல பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போறப்ப டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி கொண்டு போய் கட்டுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. அதுதான் கன்வென்ஷனல் மாடல் இருந்தது ட்ரில்லிங்ல. இப்ப வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ட்ரில்லிங். ஒரு வண்டி இருக்கும். அத அப்படியே மூவ் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரில்லிங் யூனிட்ட. அட்வான்ஸ்டு ட்ரில்லிங் யூனிட்ஸ்லாம் இப்ப வந்துருச்சு. ஸோ ரிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் இன் கிரவுண்ட் அதோட ஃபுல் ஃபார்மே. ரிக்ஸ், ஆர்ஐஜி, ரிக் சரிங்களா? அது வந்து ஒரு மெஷினரி. ஓகேயா? அதுல நெறைய அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் வந்துருச்சு. ஓகே. அதேபோல ஆஃப் ஷோர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆஃப் ஷோரோ இல்ல பிளாட்ஃபார்ம் வாட்டெவர். அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமனா இருக்கும். அம் ரிஃபைனரி டவுன் ஸ்ட்ரீம்ல எடுத்தீங்கன்னா, அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ்ங்கிறது காமனான ஒரு விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் போவோம். இது 3த்துலயும் வந்து ஒரு 3 காமன் நேச்சர் இருக்கு. இந்த புரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங்ல இந்த பர்ட்டிகுலர் அம் புரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங். ஏன்னா ட்ரில்லிங்ன்றது வந்து என்ன, போர் போடுறோம் முடிஞ்சிருச்சு அதோட வேல. அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலைகளே இருக்குல்ல. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் கேதரிங் ஸ்டேஷன் இல்ல ஆயில் அண்ட் கேஸ் புரொடக்ஷன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதான் ஒரே டெர்ம் தான். கரெக்ட்டா? ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மாசிவ் ஸ்ட்ரக்சர். அங்க வந்து ஒரு கலெக்ஷன் பண்ற ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் செப்பரேஷன் பண்ணணும் வந்தத. ஸோ அவ்ளோ பெரிய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆஃப் ஷோர்ல இருந்தாலும், ஆன் ஷோர்ல இருந்தாலும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்னு ஒண்ணு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெயின்டனன்ஸ் டீம்னு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ் அதுல நடக்கும். ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன இழுத்து மூடுறதா? அது கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் அண்ட் ஷட் டவுன் எதுல ரிஃபைனரிலயும் சேம் அதே தான். ஸோ ஷட் டவுன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, புரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங்க ஸ்டாப் பண்ணிட்டு, அங்க இருக்க எக்யூப்மென்ட்ஸு, பைப்லைன்ஸு எல்லாத்தையுமே வந்து மெயின்டனன்ஸ் பண்றது, மாஸ் மெயின்டனன்ஸ் பண்றது தான் இந்த ஷட் டவுன் ப்ராஜெக்ட். அதாவது வெல்ஹெட்ட வந்து லாக் பண்ணிடுவாங்க. உள்ள இருந்து வெளிய வர அந்த க்ரூட கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் தி ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டார்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பாங்க ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம். ஓகே 15 டேஸ்ல இருந்து 1 இயர் வரைக்கும் வி வில் ஹேவ் அ ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ஸ். அதோட முக்கியமான பர்ப்பஸ் என்ன ஷட் டவுன் ப்ராஜெக்ட்ல? கம்ப்ளீட்டா வந்து மெயின்டனன்ஸ் ஒரு 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 பிளான்ட் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஆஃப்ஷோர் புரொடக்ஷன் யூனிட்டா இருக்கட்டும், ஆன்ஷோர் புரொடக்ஷன் யூனிட்டா இருக்கட்டும், ஒரு ரிஃபைனரியா இருக்கட்டும், 2த்துக்குமே காமனா பார்த்தீங்கன்னா, அத கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பயே டிசைன்ல வந்து சொல்லிருவாங்க. 10 இயர்ஸ் டவுன் தி லைன் 10 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 12 வருஷம் கழிச்சு, ஒரு 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கம்பல்சரி இத ஷட் டவுன் பண்ணி, கம்ப்ளீட்டா மெயின்டனன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இது வந்து ஷட் டவுன், டர்ன் அரவுண்ட் அப்படின்னு நெறைய ப்ரொசீஜர்ஸ்ல வந்து நெறைய கான்ட்ராக்ட்ஸ் வரும். ஜாப் கான்ட்ராக்ட்ஸ்லாம். சரியா? ஓகே. ஆஃப்ஷோர் அண்ட் ஆன்ஷோர் புரொடக்ஷன். புரொடக்ஷன பொறுத்தவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டனன்ஸ் அண்ட் ஷட் டவுன் இந்த 3 ஆக்டிவிட்டியுமே நடக்கும். ஓகேங்களா? இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷட் டவுன தவிர்த்துருங்க. ரொட்டேஷன் ஜாப்ன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் 2க்குமே நமக்கு ரொட்டேஷன் ஜாப் கிடைக்கும். ஒரு புரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம்ல. ஓகேயா? அதாவது ஸ்டோரேஜ் அண்ட் கேதரிங் ஸ்டேஷன்ஸ். ஓகே. மிட்ஸ்ட்ரீம் இதுல நமக்கு கண்டிப்பா ரொட்டேஷன் கிடைக்கும். ரிஃபைனரி இங்க வந்து நமக்கு
கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். சேம் எப்படி ப்ரொடக்ஷன்ல நடக்கும் அதே மாதிரி இங்க நடக்கும். பட் ஆனா இங்க நமக்கு என்ன கிடைக்காது? ரொட்டேஷனே கிடைக்காது. ஏன்? இது எல்லாமே லேண்ட்ல தான் இருக்கும். அது மட்டும் தான் ரீசனா ரொட்டேஷனுக்கு? ரொட்டேஷனுக்கு வேற என்ன ரீசன்? ரீசன வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க வந்து நமக்கு ரொட்டேஷன் கிடைக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாம நெறைய பேர் இருக்காங்கல்ல. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஓகே. ஸோ ரிஃபைனரியில வந்து நமக்கு ரொட்டேஷனே கிடைக்காது. ஆனா அங்க என்னென்ன வொர்க் நடக்கும்? கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டனன்ஸ், ஷட்டவுன் 3 டைப் ஆஃப் வொர்க் நடக்கும். ட்ரில்லிங் இப்ப லேண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் மாடல் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். அதேபோல மொபைல் ரிக்ஸ் இதுதான் இருக்கு. ஆஃப் ஷோர பொறுத்தவரைக்கும் வி ஹேவ் ட்ரில் ஷிப், செமி சப்மர்சிபிள் ரிக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்கப் ரிக் அண்ட் ட்ரில்லிங் பார்ஜ். இந்த பார்ஜ்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் இழுவை கப்பல் சொல்லுவாங்க தமிழ்ல. இழுவை கப்பல் அப்டின்னா, ஏதாவது ஒரு பவர்ஃபுல் போட்ஸ் வந்து அத இழுத்துட்டு போணும். சரியா? சாரி மிதவை கப்பல் அது பேரு. இழுவை கப்பல்ங்கிறது வந்து டக் போட். ஓகே. டக் போட்ன்றது என்ன? இழுவை கப்பல். பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சின்ன கப்பலா இருக்கும். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இன்ஜின்ஸ். அது என்ன பண்ணும்? இந்த மாரி பார்ஜ வந்து கொண்டு போகும். ஏன்னா பார்ஜ்ன்றது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஷிப் மாதிரி. பட் என்னன்னா, அதுல பர்ப்பலஸ் இருக்காது. ஓகே. அதாவது ஃபேன் இருக்காது. பின்னாடி சுத்துற ஃபேன்ஸ் இருக்காது. அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்க்கு. ஸோ அத வந்து இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் ட்ரில்லிங் பார்ஜ். ஓகே. அது ரொம்ப ஷாலோ வாட்டர்ஸ் அதாவது ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ ரொட்டேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வில் கெட் இட் 21, 21, 28, 28, 90, 30 இந்த மாரி ரொட்டேஷன்ஸ் வந்து இங்க கிடைக்கும். மோஸ்ட்லி 90, 30லாம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட்ஸ்ல தான் கிடைக்கும். ஓகே. ட்ரில்லிங்க்ல வந்து ரொட்டேஷன் கம்பல்சரி கிடைக்கும். புரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம பொறுத்தவரைக்கும் புரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம், கேதரிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஆல். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் 7 to 7 7/7ன்னா 7 நாளைக்கு வேலை, 7 நாள் லீவு இந்த சைக்கிள். 14 டேஸ்க்கு 14 டேஸ், 21, 21, 28, 28, 42, 42, 42, 21, 56, 28 இட்ஸ் கோ ஆன். ஓகே. அப் டூ 60 180, 30 வரைக்கும் நமக்கு ரொட்டேஷன் ஜாப்ஸ் வந்து இருக்கும். சரியா? இது வந்து லேண்ட்லயும் இருக்கும். ஐ மீன் ஆஃப் ஷோர்லயும் இருக்கும், ஆன் ஷோர்லயும் இருக்கும். ஆஃப் ஷோர்னா கடல், ஆன் ஷோர்னா நிலம். ஓகே. ரொம்ப சிம்பிள் கிளாரிஃபிகேஷன் தான். ரிஃபைனரி ஆன்ஷோர்ல மட்டும் தான் இருக்கும். இங்க ரொட்டேஷன் கிடைக்காது. ஷட்டவுன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு அதிகமா வந்து கல்ஃப் கண்ட்ரில வருது அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? நெறைய ரிஃபைனரிஸ் வந்து அங்க இருக்கு. அதனால ஷட்டவுன் ப்ராஜெக்ட்ஸ் நெறைய வருது. இந்த ஷட்டவுன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஈஸியா கிராக் பண்ணலாம்? அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா ஒன் பை ஒன் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த சார்ட்ட பாருங்க. இதோட ஈஸியா உங்களுக்கு புரியிற மாரி சொல்ல முடியாது. ஓகே. நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ்ல மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதுல எங்க கிடைக்கும்? ஆன்ஷோர், ஆஃப்ஷோர் 2த்துலயுமே நமக்கு ரொட்டேஷன் கிடைக்கும். ரிஃபைனரில மட்டும் தான் நமக்கு ரொட்டேஷன் கிடைக்காது. இந்த சார்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ எங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இதுல மட்டும் தான் ரொட்டேஷன் கிடைக்கும். ஓகே. ரொட்டேஷன் ஜாப் எப்படி வந்து நம்ம வந்து அத அச்சீவ் பண்றது? ரொட்டேஷன் ஜாப். அதுக்கு என்ன கிரைட்டீரியாஸ், ப்ரொசீஜர்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், ஸ்கில்ஸ் என்ன தேவை? உங்க சிவி எப்படி இருக்கணும்? அத எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? ஹவ் டு சக்சஸ் அன் இன்டர்வியூ இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ணலாம் ஈஸியா? ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். மை ஃபீஸ் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் மை சேனல். ஓகே. ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கியூரேட்டடா, ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியிற மாரி தான் சொல்றேன். ஒரு பிகினர் வந்து இத பார்த்தாலும் சரி, ஏன்னா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரில்லிங்ல இருப்பாங்க. அவங்களுக்கு புரொடக்ஷன் சைட்லயோ, ரிஃபைனரி சைட்லயோ நாலேட்ஜ் இருக்காது. ஸோ அவங்கலாம் நம்ம சேனல ஃபாலோ பண்றப்ப என்ன அட்வான்டேஜ்னா, எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும். எண்ட் டு எண்ட் எண்ட் டு எண்டா வந்து என்ன மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? எப்படி உள்ள நுழையலாம்? எப்படி அவங்கள அப்ஸ்கேல் பண்ணலாம்? இப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நம்ம நெறைய இது ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் வந்து நெறைய நான் உங்களுக்கு குடுக்க தான் போறேன். சரியா? தேங்க் யூ.